சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு. ஸோ நம்ம அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம். அது மட்டும் இல்லாமல் யூஜி டிஆர்பி எக்ஸாம், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் தேர்வு. ஸோ இந்த ரெண்டு தேர்வுக்குமே நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நியூ பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தமிழ் மற்றும் வரலாறு, ஸோ இந்த இரண்டு பாடத்திற்கான டெஸ்ட் பேஜ் ஜூன் 9 இன்று முதல் நம்ம என்ன செய்கிறோம், ஆரம்பிக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள், ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேங்க், ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் 1 by 1 நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு யூனிட் வைஸாக திருப்புதலுக்கான மிக முக்கிய ஒன்லைனர், ஸோ அதையுமே நம்ம பயிற்சியாக உங்களுக்கு என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கக்கூடிய பகுதி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு. ஸோ இது ரெண்டுக்குமே யூனிட் 1ல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் அவருடைய புத்தகத்தினுடைய மிக முக்கிய ஒன்லைனர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இங்கே நம்ம நினைச்சிடறோம் பயிற்சியாக கொடுக்குறோம். ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம நினைச்சிடறோம் டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ இந்த ரிவிஷனை முழுமையாக பயன்படுத்துங்க. ஸோ கிட்டத்தட்ட இதில் ஒரு 500 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 500 கொஸ்டின்ஸும் உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ முதல் வினாவானது சமஸ்கிருதம், லத்தீன், கிரேக்கம் ஆகியவை ஒரே இனத்தை சார்ந்தவை என்று கூறியவர் யார்? சமஸ்கிருதம், அதே மாதிரி லத்தீன், கிரேக்கம் ஆகியவை ஒரே இனத்தை சார்ந்தவை என்று கூறியவர் வில்லியம் ஜோன்ஸ். செவி என்ற பொருளை தருகின்ற சொல் தொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு காணப்பட்டதுன்னா கெவி. மால்தோ என்பது எந்த வகை திராவிட மொழியை சார்ந்தது? மால்தோ என்பது வட திராவிட மொழியை சார்ந்தது. பின்வரும் திராவிட, நல்லா கவனிங்க, பின்வரும் திராவிட மொழிகளில் மாறுபட்டு இருப்பது எது? ஸோ மொத்தம் 4 கொடுத்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கொண்டா, கதப்பா, கோளமி, கோத்தா. ஸோ மாறுபட்டு இருப்பது கோத்தா. கொடகு, கூர்க்கி, கோதகி என பல பெயர்களால் குறிப்பிடப்படும் மொழி எதுனா குடகு மொழி. மங்களூர் பகுதியில் பேசப்படக்கூடிய மொழி துளு மொழி. லட்சத்தீவில் பேசப்படும் மொழி மலையாளம். இலக்கிய வளம் இல்லாத மொழிகள் குடகு, துளு. இந்த குடகு, துளு என்பவை இலக்கிய வளம் இல்லாத மொழிகள். திராவிட மொழிகளிலேயே அதிக ஒலிகளை கொண்ட மொழி எதுனா தோடா. திராவிட மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்ட மொழியானது தோடா. நீலகிரி மாவட்டத்தில் பேசப்படக்கூடிய தென் திராவிட மொழி எதுனா தோடா, கோத்தா. இந்த தோடா, கோத்தா என்பது தென் திராவிட மொழிகள். இது நீலகிரி மாவட்டத்தில் பேசப்படக்கூடிய மொழிகள். இருளர் பழங்குடி மக்கள், இருளர் பழங்குடி மக்கள் பேசும் இருள பேச்சு எந்த மொழியின் கிளை மொழிகள் ஆகும்னா தமிழ் மொழியினுடைய கிளை மொழிகள். முள்ளு குருமா மக்கள் பேசும் பேச்சு எந்த மொழியின் கிளை மொழிகளாகும்? மலையாளத்தின் கிளைமொழி. கசவர் மற்றும் காட்டு நாயக்கர் பேசும் பேச்சு எந்த மொழியினுடைய கிளை மொழிகள்னா கன்னடத்தினுடைய கிளை மொழிகள். கர்நாடகாவில் தென் கனராவில் பேசும் மொழி கொரகா. தென்னாப்பிரிக்காவில் பேசப்படும் நடு திராவிட மொழி எதுனா ஆந்திரா. தென்னாப்பிரிக்காவில் பேசப்படும் நடு திராவிட மொழி ஆந்திரா. ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா. ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் ஒரிசா
ஆகிய 4 மாநிலங்கள்ல பேசப்படக்கூடிய மொழியானது கோண்டி மொழி. 4 மாநிலங்களில் பேசப்படக்கூடிய மொழி கோண்டி மொழி. ஸோ அதே மாதிரி நடு திராவிட மொழிகளில் இலக்கிய வளமுள்ள மொழி. நடு திராவிட மொழிகளில் இலக்கிய வளமுள்ள மொழி எதுனா ஆந்திரா. சரியா? ஸோ அடுத்து பாருங்க, வினயன் 18. திராவிட பழங்குடி மக்களுள் அதிகமாக பேசப்படும் மொழி எது? கோண்டி மொழி. கூயி மொழி எந்த மாநிலத்தில் பேசப்படுகிறது? ஒரிசா. கோந்த், சரிங்களா, கோந்த் அல்லது கந்த மக்கள் என எந்த மொழியை பேசக்கூடியவர்கள் அழைக்கப்படுகின்றனர்? கூயி மொழியை பேசக்கூடியவர்கள். லகர 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 ஒளியின் நிலையில் லகரமாக வழங்கும் கிளைமொழி மேற்கு கிளைமொழி. லகர கிளைமொழி எனப்படுவது மேற்கு கிளைமொழி. கொங்கு நாட்டு தமிழ் எனப்படுவது மேற்கு கிளைமொழி. ரகர கிளைமொழி எனப்படுவது தெற்கு கிளைமொழி. நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்கும், ஸோ நல்லா கவனிங்க, நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்கும் உள்ள ஒற்றுமைகளை கூறியவர் அகத்தியலிங்கம். நாஞ்சில் நாட்டு தமிழுக்கும் இலங்கை தமிழுக்கும் உள்ள ஒற்றுமையை கூறியவர் அகத்தியலிங்கர். படபடப்பு என செட்டிநாட்டு தமிழில் வழங்கப்படுவது வைக்கோல். படப்பு என செட்டிநாட்டு தமிழில் வழங்கப்படுவது வைக்கோல் போர். அம்மங்கல காரியங்களுக்கு போடப்படுவதை பந்தல் எனவும் சுப காரியங்களுக்கு போடப்படுவதை கொட்டகை எனவும் வழங்கும் வழக்காறு செட்டிநாட்டினுடைய வழக்கு. சங்க காலத்தில் கோணில் என்ற சொல் எந்த பொருளில் வழங்கியது? அரண்மனை. மொழியின் இலக்கணத்திற்கும் சொற்பொருளியலுக்கும் உள்ள தொடர்பை ஆராய்ந்தவர் யார்? சசூர். கூயி மொழி எந்த மாநிலத்தில் பேசப்படுகின்றதுன்னா ஒரிசா மற்றும் ஆந்திர பிரதேசம். கூயி மொழி பேசப்படக்கூடியது. திராவிட இந்தியா நூலின் ஆசிரியர் சேஷ ஐயங்கார். திராவிட இந்தியா நூலினுடைய ஆசிரியர் சேஷ ஐயங்கார். ஆந்திர மற்றும் மகாராஷ்டிராவில் பேசப்படக்கூடிய மொழி எதுனா கோலமி. ஆந்திர மற்றும் மகாராஷ்டிராவில் பேசப்படக்கூடிய மொழியானது கோலமி. ஆந்திர மகாராஷ்டிரா. அதே மாதிரி பாருங்க, கோலமி மொழி பேசும் மக்களை பற்றிய குறிப்புகளை தந்தவர். கோலமி மொழி பேசக்கூடிய மக்களை பற்றி குறிப்புகள் தந்தவர் ஸ்டீஃபன் கிஸ்லாப். பர்ஜாஸ் பழங்குடியினர் பேசும் பர்ஜி மொழி எந்த மாநிலத்தில் பேசப்படுகிறதுனா மாப்பி. காகுளம் விசாகப்பட்டினத்தில் பேசப்படக்கூடிய மொழி கொண்டா. கொண்டா தோரா என்றும் கூயி என்றும் வழங்கப்படும் பழங்குடியினர் பேசக்கூடிய மொழி கூயி மொழி. கூயி கூவி மொழிகளுடன் நெருங்கிய தொடர்புடைய மொழி கூபி. பந்தா பகுதியிலும் பெரார் பகுதியிலும் பேசப்படக்கூடிய மொழி நாயக்கி. நாயக்கி மொழி. அடுத்த வினா பாருங்க, வினாயன் 39. மால்தோ மொழியை ராஜ்மஹால் என வழங்கியவர் கால்டுவெல். ஓரோவன் பழங்குடி மக்களால் பேசப்படக்கூடிய மொழி எது? குருக். ஓரோவன் பழங்குடி மக்களால் பேசப்படக்கூடிய மொழி குருக். சோட்டா நாக்பூர் பகுதியில் வாழும் மக்கள் பேசும் மொழி குருக். ராஜ்மஹால் என்ற குன்று பகுதியிலும் பீகாரில் சந்தால் பர்கானா
பகுதிகளிலும் பேசப்படக்கூடிய மொழி மால்தோ மொழி. இந்தியாவிற்கு வெளியில் பேசப்படும் திராவிட மொழி எது? பிராக்வி. பலுசிஸ்தானத்தில் பேசப்படக்கூடிய மொழி இந்த பிராக்வி மொழி. மீட்டுருவாக்க முறையில் தொல் திராவிட மொழி அமைப்பை ஆராய்ந்தவர் யமனோ. தொல் திராவிடத்தில் உள்ள ஏ ஓ குறில்கள் இல்லாத திராவிட மொழியானது பிராக்வி மொழி. பிராக்வி. தொல் திராவிட மொழிகளில் தமிழ் மொழியில் மட்டும் மொழிக்கு முதலில் வரும் எழுத்து யகரம். பெரும்பான்மையான திராவிட மொழிகளில் லகரம் எவ்வாறு மாறியுள்ளது? சகரமாக. தமிழுக்கு மலையாளத்திற்கு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. தமிழுக்கும் மலையாளத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்று கூறியவர் யமனோ. முனைவர் யமனோ. தொல் திராவிடத்தில் 4 என்ற எண்ணை குறித்த சொல் நால்கு. ச என்ற மொழியை எஸ் என்று எழுதியவர் வீரமா முனிவர். நீம் என்ற முன்னிலை பன்மை வடிவம் இன்றும் வழங்கும் இடம் திருநெல்வேலி கிளைமொழி. ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் வான்சிலேகர். ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் வான்சிலேகர். திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கண நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1856. பகவன் என்ற மந்திரத்தில் ககரத்தை ஒளிப்பில் ஒளியாக எழுதியவர் மார்கோபோலோ. நெடில் தடை ஒளியின் மாற்று ஒளி எது? ஆயுதம். ஆயுதத்தை நெடில் உரசொலி என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஆயுதம் தொல்மொழியில் ஓர் ஒளியன் இருந்தது என்று கூறியவர் யூபர். அடுத்த வினா வினாயன் 59. நகரங்கள் காலப்போக்கில் ஆயுதமாக திரிகின்றது என்று கூறியவர் ராதாகிருஷ்ணன். அகரத்துடன் மொழி முதல் ஆகாத மெய்களாக தொல்காப்பியர் கூறுவது எது? யூபர். ஔகார மொழிக்கு ஈராகாது என்ற தொல்காப்பியர் எந்த 2 மெய்களுடன் மட்டும் வரும் என்று கூறுகிறார்? ககரம், வகரம். இடைச்சொல் வேறில்லா உருபனையும் உரிச்சொல் வேறு உருபங்களையும் குறிக்கின்றது என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்து பாருங்க, கீழ் நடு உயிர்கள் என்பது அ ஆ, முன் உயிர்கள் இ ஈ, பின் உயிர்கள் உ உ, உரசொலிகள். ஒவ்வொன்றையும் அப்படியே பார்த்துக்கோங்க. உரசொலிகள் இர் இல், மருங்கொழிகள் இல் இல், வருடொலி எது? ரா, ஆடொலி ர, தடைப்பொலி அல்லது வெடிப்பொலி எனப்படுவது வல்லினம். தடைப்பொலி அல்லது வெடிப்பொலி எனப்படுவது வல்லினம். வேற்றுமை 8 என வகுக்கப்பட்டது வடமொழி மரபை ஒட்டியதுதான் என்று கூறியவர் கால்டுவெல். கண் என்பதை கு பிளஸ் அன் என பிரித்து நடுவில் என்று பொருள் கொண்டவர் யூல்ஸ் பிளாக். சங்கம் என்ற சொல் முதலில் இடம்பெறக்கூடிய இலக்கியம் எது? சங்கம் என்ற சொல் முதல்ல இடம்பெறக்கூடிய இலக்கியம் மணிமேகலை. சகரம் ஆ ஐ ஔ என்ற 3 உயிருடன் மொழி முதலில் வராத காலம் தொல்காப்பியரினுடைய காலம். அடுத்து பாருங்க, ஆ இ ஏ ஓ உடன் சகரம் மொழி முதல் வந்த காலம் சங்க காலம். யகரம் அகரத்தோடும் ஐகாரத்தோடும்
மொழி முதலான காலம் சங்க காலம். உடம்படுமை மிகுதியாக இடம்பெறும் காலம் சங்க காலம். பி வி இகர அளபடை காரண வினை காட்டும் உருபுகளாக உள்ள காலம் சங்க காலம். தமிழ், மலையாளம், கோத்தா, தோடா மொழிகளில் லகரம் ந ஆக மாறுவது பொதுமாற்றமாகும். பொதுமாற்றமாகும். வினயன் 80. என் அன் நல்லா கவனிங்க. என் அன் எம் ஆம் என மாற்றம் அடைந்திருப்பது சங்க காலத்தில். பரிபாடலும் கலித்தொகையும் சங்க இலக்கியங்களில் பிந்தியவை என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சொல்லபில் அகத்தியலிங்கம். இக்கால தமிழ் மரபு என்ற நூலை எழுதியவர் பரமசிவம். பழந்தமிழில் இருந்த நின் தும் மணிமேகலையில் உன் என 30 இடங்களில் வருகின்றது என்று கூறியவர் கந்தசாமி. ர ல ய கரங்கள் உயிருடன் இணைந்து வருவது என்பது இ ஆ உ. அக்ரிணை பன்மையில் கல்விகுதி இடம்பெறும் காலம் சங்கம் மருவிய காலம். யான் நான் என்ற வடிவம் பெற்றது எந்த நூலில் இடம்பெற்றதுன்னா பரிபாடலில். நீர் உமக்கு சொற்கள் இடம்பெறுவது பரிபாடல் நூலில் ஆகும். நீர் உமக்கு என்ற சொற்கள் இடம்பெறக்கூடிய நூல் பரிபாடல் ஆகும். கோடி, கணிகம், கற்பகம், 100, 1000 என்னும் எண் பெயர்கள். சரிங்களா? கோடி, கணிகம், கற்பகம், 100, 1000 என்ற எண்ணு பெயர்கள் இடம்பெறக்கூடிய நூல் மணிமேகலை. கின்று கிரு என்ற இடைநிலைகள் காணப்படக்கூடிய நூலானது மணிமேகலை. கின்று என்ற இடைநிலை முதலில் இடம்பெறக்கூடிய நூல் எது? பரிபாடல். எகரம் ஒகரம் மொழி இறுதியாக வரும் காலமானது பல்லவர்களின் காலம். நகரத்திற்கு நகரமும் மகரத்திற்கு ஞகரமும் மாற்றொலியான காலமானது பல்லவர்களின் காலம். அகரம் இகரமாவது ஐ ஆவது யாருடைய காலத்தில்னா பல்லவர்களின் காலம். அப்பர் தேவாரத்தில் நகரம் எவ்வாறு மாறியுள்ளது? ஆயுதம் அசைக்கு உறுப்பானால் அதை எவ்வாறு அழைப்பர்? ஆயுதம் அசைக்கு உறுப்பானால் அதை எவ்வாறு அழைப்பர்? அளபடை. ஆயுதம் தனி ஒலியாக கருதப்பட்ட நூல்கள் எதுனா திருக்குறள். ஆயுதம் தனி ஒலியாக கருதப்பட்ட நூல்கள் திருக்குறள். பெருங்கதை, நம்மாழ்வார் பாடல், ஈது இது என்ற 3 வடிவம் ஒரே பொருளில் காணப்படுவது வேலிக்குடி செப்பேடு. அவ்காரம் சொல்லில் எல்லா இடங்களிலும் வரும் என்று கூறிய நூல் அவிநயம். கில் என்னும் புதிய இடைச்சொல் வழங்கப்பட்ட காலம் எது? கில் என்னும் புதிய இடைச்சொல் வழங்கப்பட்ட காலம் பல்லவர்களின் காலம். சொல்லுகோம் நிகழ்கால வடிவம் காணப்படும் நூல் எது? திருவாசகம். ஆனின்று முன் முதலில் காணப்படுவது அப்பர் தேவாரத்தில். அப்பருடைய தேவாரத்தில் முதலில் காணப்படுகிறது. அப்பருடைய தேவாரத்தில் முதல்ல காணப்படக்கூடியது. சரியா? சோ அடுத்து பாருங்க,
அடுத்த வினா வினா எண் 102. இறந்த கால இடைநிலை இன் பெரு வழக்காக இருந்த காலம் பல்லவர்களின் காலம். பதலீடு பெயர்களில் கல்விகுதி இடம்பெறுவது பல்லவர் காலம். தமிழன் என்ற சொல்லாட்சியை முதலில் பயன்படுத்தியவர் அப்பர். தமிழன் என்ற சொல்லாட்சியை முதலில் பயன்படுத்தியவர் அப்பர். வடமொழி செல்வாக்கு மிகுந்திருந்த காலமாக அறியப்பட்ட காலம் சோழர்களின் காலம். திவ்யவானம் மற்றும் ரகரங்களை மொழி முதலில் பயன்படுத்தியவர் ஒட்டக்கூத்தர். யகரம் ஆ ஆ உ ஊ ஓ வவ் உடன் மொழி முதலாகும் என கூறக்கூடிய நூல் எது? வீரசோழியம். கூறக்கூடிய நூல் வீரசோழியம். ஏ ஓ மொழி இறுதியாகாது என கூறுவது வீரசோழியம். ஆயுதத்தை தனி ஒளியாக கூறிய நூல் வீரசோழியம். 9 உயிர்களே மொழி இறுதியில் வரும் என கூறிய நூல் நேமிநாதம். ஈக்கோயில் என காணப்படும் காலம் சோழர்களினுடைய காலம். இரத்திட்ட மூக்கண்ண ஒளிகள் ஆன அஞ்சை மஞ்சை இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். கண் மண் என்ற ஆண்பால் விகுதிகளை கூறும் இலக்கண நூல் யாருடைய காலத்தை சார்ந்ததுன்னா சோழர்களின் காலம். சி மீ ஆட்டி பெண்பால் விகுதி இடம்பெறும் காலம் சோழர் காலம். இயக்கு வினைகளான பி வி அதிகம் இடம்பெறும் காலம் சோழர்களின் காலம். நிகழ்கால இடைநிலைகளை கூறிய முதல் நூல் எது? நிகழ்கால இடைநிலைகளை கூறிய முதல் நூல் வீரசோழியம். ஆ என்ற எதிர்மறை வினைகள் அதிகமாக பயின்று வரும் காலம் சோழர்களுடைய காலம். எதிர்மறை வினையற்ற விகுதிகள் மல் மை மே இடம்பெறுவது சோழர்கள் காலம். தன்மை பன்மை வினைமுற்று விகுதி ஓம் அதிகமாக இடம்பெறுவது சோழர்களின் காலமாகும். அதிகமாக இடம்பெறுவது சோழர்களுடைய காலம். லகரம் ஒன்றாக காணப்படும் காலமும் சோழர்கள் காலம். பேச்சு தமிழை அடிப்படையாக கொண்டு இலக்கணம் வகுத்தவர் பெஸ்கி. ஔகாரம் சகரத்துடன் மொழி முதலில் காணப்படும் இலக்கியம் வில்லிபாரதம். உயிர்களின் மாத்திரையும் தன்மையும் மாறுபட்டு இருப்பது நாயக்கர் கால சிறப்புகள் கூறு என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். கண்ணு என ந ஆக மாறிய காலம் நாயக்கர் காலம். எந்த வியங்கோல் விகுதி நாயக்கர் காலத்தில் அதிகமாக காணப்படுகிறதுனா க. சமஸ்கிருத மொழிகளோடு ஒப்புமையாக்க காரன் சாலி அரவு விகுதிகள் நாயக்கர் காலத்தில் இடம்பெற்றுள்ளன என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். துணை வினைகள் முக்கிய வினைகளுடன் இணைந்து ஒரே அலகாக மாறியது. துணை வினைகள் முக்கிய வினைகளுடன் இணைந்து ஒரே அலகாக மாறியது என்று கூறியவர் பெஸ்கி. மொழியின் அமைப்பை எத்தனை வகைகளாக ஆராயலாம்? மொழியின் அமைப்பை 3 வகைகளாக ஆராயலாம். பேச்சு, ஒலிகளின் பிறப்பிடம், எண்ணிக்கை, அவை அமைந்துள்ள முறை பற்றி ஆராய்வது ஒலியியல் என்று அழைக்கப்படுகிறது. ஒலியை ஆராயக்கூடிய முறை 3. உரசொலி,
மருங்கொலி, தடையொலி, ஆடொலி. ஸோ கொடுத்துருக்கோம், எதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு சொல் வேறுபாட்டிற்கு காரணமாக அமைந்த மிக குறைந்த ஒலி. ஒலியன் பொருள் வேறுபாடு ஒலியனின் அடிப்படை ஆகும். ஒரே சூழலில் இரண்டு ஒலிகள் வந்து சொல்லின் பொருள் வேறுபடாமல் உச்சரிப்பு இரு வகையாக அமைந்தால் அவை உரல்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. சொற்களின் உள்ளமைப்பை ஆராய்வது. சொற்களினுடைய உள்ளமைப்பை ஆராய்வது உருபணியல். ஒரு மொழியில் காணப்படும் பொருளை காட்டும் சின்னஞ்சிறு கூறு உருபன் ஆகும். மார்பாலஜி என்ற நூலை எழுதியவர் நைடா. சொல் அமைப்பின் அடிப்படையில் மொழிகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 3. மாற்றிலக்கணத்தின் தந்தையாக கருதப்படக்கூடியவர் சோம்ஸ்கி. மாற்றிலக்கணத்தின் தந்தையாக கருதப்படக்கூடியவர் யாருன்னா சோம்ஸ்கி. வினாயன் 138. இக்கால விளக்க மொழியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ப்ளூம்ஃபீல்ட். வடமொழியில் ஆராய்ச்சியில் காலத்தால் முந்திய நூல் என அழைக்கப்படுவது நிருக்தா. 4000 சூத்திரங்களை கொண்ட வடமொழி நூல் எதுனா அஸ்தத்தியாயி. இத்தாலியின் மொழியில் உச்சரிப்பு என்ற நூலை எழுதியவர் ரைஸ். மொழி ஆராய்ச்சிக்கு வித்திட்ட காலம் எது? 19ஆம் நூற்றாண்டு. மொழி ஆராய்ச்சிக்கு வித்திட்ட காலம் 19ஆம் நூற்றாண்டு. விளக்க மொழியின் பொற்காலமாக கருதப்பட்ட காலம் 20ஆம் நூற்றாண்டு. லாங்குவேஜ் என்ற நூலை எழுதியவர் ப்ளூம்ஃபீல்ட். ஒலியியல் ஒலியணியியல் நூலை உருவாக்கியவர் பைக். மருங்கொலிகள் மூக்கொலிகளாக மாறியதை எந்த நூல் மூலம் அறியலாம்? சிலம்பு. கிரு. இடைநிலைகள் சங்ககால இலக்கிய நூல்களில் எந்த நூல்களில் காணப்படுகிறது? பரிபாடல். எந்த பகுதியில் மெய்யெழுத்தோடு வரும் குறில்கள் நெடிலின் ஒலி இழுத்து காணப்படுகிறதுனா தென்பாண்டி. மிடற்றலு வழி இசை என்ற தொடரில் தொல்காப்பியர் எந்த ஒலியை கூறுகிறார்? ஈ. உரையிற் கோடல் மூலம் மொழி வரலாற்றில் யாருடைய மொழி அறியப்படுகிறதுனா உரை ஆசிரியர்களுடைய மொழி. 1680 வங்காளத்தின் மொழியில் தமிழ் இலக்கணம் எழுதியவர் கோஷ்டகால்சரா. தமிழ் மொழியின் இலக்கணம் என்ற நூலை ரேனியல் வெளியிட்ட ஆண்டு 1836. தமிழ் வினையடி சொற்களை வல்ல வினை, எம் வினை, இடைவினை என பகுத்தவர் கிராள். உரிசொல் பணுவல் என்ற பழைய மரபு உணர்த்துவது அகராதி. கேரளத்தில் உள்ள அம்மா காட்டல் பதிக்கப்பட்ட அகராதியை தொகுத்தவர் அந்தம் தே பிரான்சா. திராவிட சொற்பிறப்பியல் அகராதியை வெளியிட்டவர் எமனோ பர்ரோ. வினாயன் 156. அடுத்து பார்க்கக்கூடியது 156. உடம்படு மெய்கள் இல்லாமல் உயிர் எழுத்துக்கள் தொடர்ந்து இடம்பெற்றிருப்பது எவற்றில்? கல்வெட்டுக்களில். உடம்படு மெய்கள் இல்லாமல் உயிர் எழுத்துக்கள் தொடர்ந்து எழுதப்பட்ட அமைப்பை உயிர் மயக்கம் என்று அழைப்பர். கிடைக்கப்பட்ட மண்கல ஓட்டுக்களில் பொறிக்கப்பட்ட எழுத்து பிராமி. தந்திரவர்த்திகா இயற்றியவர் குமரிலபட்டர். பாண்டிய நாட்டு சோழ நாட்டு வழக்கார்கள் இடம்பெறும் லீலா திலகம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? 14ஆம் நூற்றாண்டு. கொற்கை நகரை கொள்கை என குறிப்பிட்டவர் மகஸ்தனிஸ். மயிலாப்பூர் மல்லியர்பா என உச்சரித்தவர் தாளமி.
மேற்கு கிளைமொழி தான் இன்றைய மலையாள வடிவம். மேற்கு கிளைமொழிதான் இன்றைய மலையாள வடிவம் என்று கூறியவர் சேவை சண்முகம். மறுகால் தலையில் உள்ள கல்வெட்டை கண்டுபிடித்தவர் கெமைடு. குகை கல்வெட்டுகளில் தமிழும் பிராமியும் கலந்த மொழி எழுதப்பட்டுள்ளன என்று கூறியவர் கே பிள்ளை. கல்வெட்டுகளில் எழுத்து பிராமி எனினும் மொழி தமிழே என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். குகை கல்வெட்டுகளுடன் சங்க இலக்கிய செய்திகளை சுட்டி காட்டியவர் நாகசாமி. கல்வெட்டில் இடம்பெறாத உயிர் எழுத்து ஐ அவ். கல்வெட்டில் நெடில் உயிருக்கு தனியே வரி வடிவு இல்லா எழுத்துக்கள் எது? ஏ ஓ. ஐகார ஈராக இலக்கியத்தில் இருப்பவை கல்வெட்டுகளில் எவ்வாறு காணப்படுகிறது? அகரம். கல்வெட்டுகளில் லகரம் இவ்வாறு மாறியுள்ளது, தகரமாக. அகரம் ஆகாரத்துடன் மொழி முதலில் இடம்பெற்றுள்ள கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. அறுவை வணிகன், தச்சன், பாகன் என்ற சொற்கள் இடம்பெறும் கல்வெட்டானது அழகர்மலை கல்வெட்டு. தனி குற்றெழுத்து அடுத்து தமிழ் மொழியில் இடம்பெறாத மெய்கள் எதுனா இர் இல். அடுத்து வினாயன் 175. வினாயன் 175. ஒலிப்பு முறைகள் விளக்க தொல்காப்பியர் பயன்படுத்திய தொடர்கள் எது? வருடல். மிதற்று பிறந்த வழி என்ற தொடரை எவ்வழிகளில் பிறப்பை கூறுகின்றார்? உயிர். தொல்காப்பியர் எந்த இரண்டு மெய்களுக்கு மட்டும் தனி இலக்கணம் கூறுகிறார்னா இ இவ். குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் தத்தம் முதல் எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தில் பிறக்கும் என்று கூறியவர் நச்சர். அரசு ஆவணங்களில் மோடி எழுத்துக்களும் கல்வெட்டுகளில் நகரி எழுத்தும் காணப்படக்கூடிய காலமானது மராத்தியர்களின் காலம். கோடீஸ்வர கோவை என்ற நூலை அடிப்படையாக கொண்டு கோடீஸ்வரர் கோவை என்ற நூலை அடிப்படையாக கொண்டு ஆராயப்படும் காலம் மராத்தியர்களின் காலம். சேமியா, கிச்சடி, ஜொஜ்ஜி என்பதை எந்த மொழியில் இருந்து தமிழுக்கு வந்ததாக கூறப்படுகிறது? மராத்தியர்களின் காலத்தில். பேச்சு மொழி வேறு இலக்கிய மொழி வேறு என்று கூறியவர். பேச்சு மொழி வேறு இலக்கிய மொழி வேறு என்று கூறியவர் கால்டுவெல். இக்காலத்தில் மரபு நூலின் ஆசிரியர் பரமசிவம். வல்வினைகள் பகர மெய் பெற்று வரும் பெரும் வழக்கு காணப்படக்கூடிய காலம் சங்ககாலம். தமிழில் வினை சொற்களை 12 வகைப்படுத்தியவர் கிரால். ஓர் ஒற்று பெறுவது வல்வினை, ஈர் ஒற்று பெறுவது வல்வினை, குற்றியலுகர ஈற்று சொற்களை நடுவினை என்று கூறியவர். ஓர் ஒற்று பெறுவது வல்வினை, ஈர் ஒற்று பெறுவது வல்வினை, குற்றியலுகர ஈற்று சொற்களை நடுவினை என்று கூறியவர் யார்? ஜியு போப். ஐ அவ் என்பதை ஐ அவ் என எழுதும் பத்திரிகை விடுதலை. தமிழ் செய்தி இதழில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய பெருமை யாரை சாரும்னா திருவி கல்யாண சுந்தரனார், திருவிக்கா. பல்லவர்கள் கிறந்த வடிவத்தையும் தமிழையும் தென்னிந்தியாவில் புகுத்தினார்கள் என்று கூறியவர் டி.என். சுப்பிரமணியம். வட்டெழுத்து அசோகரின் பிராமியிலிருந்து இருந்தது வளர்ச்சி பெற்றது. வட்டெழுத்து அசோகரினுடைய பிராமியிலிருந்து வளர்ச்சி பெற்றது என்று கூறியவர் கோபிநாதராவ். எகர ஒகரங்களை ஏகார ஓகாரமாக நீட்டி எழுதும்
மரபு கல்வெட்டுகளில் கிபி 11ஆம் நூற்றாண்டு வரை இருந்தது என்று கூறியவர் கோபிநாதர். தமிழ் மொழியில் கல்வெட்டின் இன்றியமையாமையை முதலில் உணர்ந்தவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தமிழ் மொழியின் சரியா. ஸோ அடுத்த பகுதி விநாயகன் 193. சாசன செய்யுள் மஞ்சரி என்ற நூலை எழுதியவர் மயிலம் சீனி வெங்கடசாமி. கடன் வாங்கப்பட்ட சொற்களே இல்லாத மொழியே இல்லை என்று கூறியவர் ஆட்டோ எஸ்பர்சன். மணி பிரவாள நடையில் எழுதப்பட்ட நூல் புராணம். எதிரொலி சொற்கள் எந்த மொழியில் இருந்து தமிழுக்கு வந்துள்ளதாக அறியப்படுகிறது? எதிரொலி சொற்கள் எந்த மொழியிலிருந்து தமிழுக்கு வந்துள்ளதாக அறியப்படுகிறதுனா முண்டா மொழி. தவளை, வழுதுணங்காய், இளநீர் ஆகிய சொற்கள் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டவை? முண்டா மொழிகள். ரவிக்கை, கொலுசு, வில்லங்கம் போன்றவை தெலுங்கு மொழி சொற்கள். எகத்தாளம், சொத்து, குட்டு போன்றவை எந்த மொழி சொற்கள்னா கன்னட மொழி. வெள்ளம், அவியல், தளவாடம் போன்றவை வெள்ளம், அவியம், தளவாடம் போன்றவை மலையாள சொற்கள். முருங்கை, பில்லி, அந்தோ போன்றவை சிங்கள மொழிகள் சொற்கள். மத்திகை, சுரங்கை, கண்ணல் போன்றவை கிரேக்க மொழி சொற்கள். சவ்வரிசி, மல்லாக்கொட்டை போன்றவைகள் மலாய் மொழி சொற்கள். துப்பாக்கி, வான்கோழி போன்றவை துருக்கி மொழி சொற்கள். இஸ்லாமியர்களின் சமய மொழி அரபு. அசல் சந்தா, கஜானா எந்த மொழி சொற்கள்னா உருது மொழி சொற்கள். அலமாரி, நெஞ்சை, சாவி, கோப்பை போன்றவை எந்த வழி சொற்கள்னா போர்த்துகீசியம். நீர், மீன், மின் போன்ற தமிழ் சொற்கள் எந்த மொழியில் கலந்துள்ளதுன்னா வடமொழியில் கலந்துள்ளது. இலங்கை கல்வெட்டில் பெருமகன் போன்ற தமிழ் சொற்கள் இருப்பதை சுட்டிக்காட்டியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இலங்கை கல்வெட்டில் பெருமகன் போன்ற தமிழ் சொற்கள் இருப்பதை சுட்டி காட்டியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அரிசி, இஞ்சி போன்ற தமிழ் சொற்கள் எந்த மொழியில் கலந்துள்ளது? கிரேக்க மொழி. சரியா. ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு முழுமையாக அந்த புத்தகத்தினுடைய முழுமையான தகவல். ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குறிப்பாக டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிருக்கும் பொழுது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை படித்து முடிச்சிருப்பீங்க. அப்போ ரீகால் பண்ணும் பொழுது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்த விநாயகன் 211. தமிழ் மொழியில் காணப்படும் மிக பழமையான கல்வெட்டு வகை எது? பிராமி. தோகை என்ற தமிழ் சொல் துகி என காணப்படும் மொழி ஈப்ரு. கரிகஞ்சி, குயில், பந்தல் போன்ற தமிழ் சொற்கள் எந்த மொழியில் கலந்துள்ளது? ஆங்கில மொழியில். கிளைமொழி வழக்குகளை தொல்காப்பியர் எவ்வாறு வழங்குகிறார்? திசை சொல். சிறுமியர் என்பதற்கு சிறு பெண்கள் என வழங்குவது குடநாட்டு வழக்கு என்று கூறியவர் அடியார்க்கு நல்லார். போர்த்தல் என்ற பொருள் கொண்ட தைத்தல் என்ற சொல் காணப்படுவது மலைநாடு. பிரிதலை தெளித்தல் என்று வழங்கும் நாடு குடநாடு. சளிப்பிடித்தலை பனித்து என்ற சொல்லால் வழங்குபவர்கள் குடநாட்டு மக்கள். வைகை ஆற்றின் வடக்கு, மருதை ஆற்றின் தெற்கு, கரூரான கிழக்கு, மறு ஊரின் மேற்கு என செந்தமிழ் நிலத்தின் எல்லையை கூறியவர் யார்? சேனாவரையர், மயிலைநாதர், நச்சர்.
பொங்கர் ஒளி நாட்டுடன் செந்தமிழ் நிலம் சேர் பன்னிரு நாடு என்று பாடியவர் மயிலைநாதர். இன்றைய கோவையின் குன்று பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதியில் பேசப்படும் மொழி எது? கர்கா நாடு. சம்வத்சரம் என்ற சொல் எந்த கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதுன்னா செங்கல்பட்டு. மக்கள் என்ற சொல் எந்த கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளது? கோவை. புத்திர, பவித்திர, பாரம்பரியம் என்ற சொல் எந்த கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளது? மதுரை. சாதி கிளை மொழிகள் பற்றி எழுதியவர் யூல்ஸ் பிளாக். இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் என்ற நூல் எழுதியவர் யார்? இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் என்ற நூல் எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. தமிழின் கிளை மொழிகளை 4 பெரும் பிரிவுகளாக பிரித்தவர் கபில் ஸ்வல்லபில். யகர கிளை மொழி எனப்படுவது வடக்கு கிளைமொழி. யகர கிளைமொழி எனப்படுவது வடக்கு கிளைமொழி. யகர கிளைமொழி எனப்படுவது வடக்கு கிளைமொழி. லகரம், யகரம், ழகரம், சகரமாக மாறியுள்ள கிளைமொழி வடக்கு கிளைமொழி. சோழ நாட்டு தமிழ் எனப்படுவது மத்திய கிளைமொழி. அவையில் கிளவி என தொல்காப்பியர் உரைப்பது இடக்கரடக்கல். இலக்கண சுருக்கம் நூலின் ஆசிரியர் ஆறுமுக நாவலர். பிள்ளை, கழகம் இவற்றின் சொற்பொருள் மாற்றம் உயர் பொருட்பேறு. குப்பை, சேரி இவற்றின் சொற்பொருள் மாற்றம் இழி பொருட்பேறு. பொன், நெய் இவற்றின் சொல்பொருள் மாற்றம் சிறப்பு பொருள் பேறு. மரக்கால், எண்ணெய் இவற்றின் சொல் பொருள் மாற்றம் மென்பொருள் பேறு. சூழ்ச்சி இவற்றின் சொல் பொருள் மாற்றம் நுண்பொருள் பேறு. விருந்து இவற்றின் சொல் பொருள் மாற்றம் பருட்பொருள் பேறு. அமைப்பு மொழியியல் நூலை எழுதியவர் ஹீரிஸ். தொடரியல் அமைப்பு நூலை எழுதியவர் நோம் சோம்ஸ்கி. உலகில் இன்று அதிகமான மொழிகள் எந்த எழுத்து முறையில் எழுதப்படுகிறது? உலகில் இன்று அதிகமான மொழிகள் எந்த எழுத்து முறையில் எழுதப்படுகிறது? பிசினியா. சோழர்கால நாணயங்களில் உள்ள எழுத்து நாகரி. பாண்டிய நாட்டிலும் சேர நாட்டிலும் காணப்பட்ட எழுத்து வட்ட எழுத்து. இந்தியர்களுக்கு எழுத்து வடிவம் கிடையாது என்று கூறியவர் மகஸ்தனிஸ். தமிழகத்தில் வடமொழியை எழுத தொண்டு தொட்டு வழங்கிய எழுத்து கிரந்தம். தமிழரின் பழைய எழுத்து வட்ட எழுத்து. வட்டெழுத்துக்களை கோலெழுத்து, கண்ணெழுத்து என்று கூறியவர் இளங்கோவடிகள். யாருடைய மொழியியல் கொள்கைகள் மொழியியலின் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியதுன்னா சசூர். கல்வெட்டில் இடம்பெற்றுள்ள மொழி பிராமியம், தமிழும் கலந்தது என்று கூறியவர் கே பிள்ளை. சத்தியபுத்ரா என கல்வெட்டில் இடம்பெற்றிருப்பவர்கள் அதியமான். காகுளம் பேசப்படும் மொழி கதபா. காகுளம் பேசப்படக்கூடிய மொழியானது கதபா. ச என்ற மொழியை டிஷிகச் என்று எழுதியவர் ராபர்ட் டி நோபிலி. கீழ்வளை பிராமி கல்வெட்டை கண்டறிந்தவர் வெங்கோபராவ். முதலில் தமிழ் மொழியின் தொடரியலை மாற்றிலக்கண முறையில் ஆராய்ந்தவர் அகத்தியலிங்கம். தடுவகோண்ட் என்று எந்த மொழி பேசுபவர்களை அழைப்பார்கள்? நாயக்கி. ராஜ்மகால் என்று அழைக்கப்படும் மொழி எது? மால்தோ மொழி. கொண்டா எந்த திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்ததுன்னா நடு திராவிட மொழி. நடு திராவிட மொழிகளில் திருந்திய திராவிட மொழி. நடு திராவிட மொழிகள்ல திருந்திய
திராவிட மொழினா தெலுங்கு. கண் திராவிட மொழிகளில் திருந்திய திராவிட மொழிகள் எத்தனை? 5. யானை பாகர் ஆடையை காரை என்று அழைப்பர். வேடவர் கல்லை சொல் விளம்பி என்று அழைப்பர். குழுவுக்குறியில் மீனை நீர் வாழைக்காய் என்று அழைப்பர். இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. கிளை மொழியியல் என்ற நூலை எழுதியவர் டாக்டர் கோ சீனிவாச வர்மா. சளி பிடித்து துன்பப்படுவதை குடநாட்டில் பனித்து என்று அழைப்பர். பூமி நாட்டார் சிறு குலத்தை பாலி என்று அழைப்பர். போர்த்தல் என்ற பொருள் கொண்ட சொல் மலைநாட்டு வழக்கில் தைத்தல் என்று வழங்கப்படுகிறது. எதிர்மறை வினையற்ற வாய்ப்பாடாக பழந்தமிழில் பெரும்பான்மையாக வருவது செய்யாது, பத்துப்பாட்டு, காணாது, நற்றிணை வாய்ப்பாடு ஆகும். இசின் ஏற்று வினை சொற்கள் எவ்வினையில் வருகின்றது? ஏவல் ஒருமையில் உண்டு. என்னும் குறிப்பு வினைமுற்று சங்க தமிழ் நூல்களில் எத்தினையில் வருகின்றதுன்னா அஃறிணை ஒருமையிலும் பன்மையிலும் வரும். செய்யு என்ற வாய்ப்பாட்டு வினையெச்சம் பழந்தமிழ் நூல்களில் காணப்படுகிறது. குறிப்பு வினைக்கு பின் மன்ற என்ற இடைச்சொல் வருதல் தொல்காப்பியர் வழக்காக உள்ளது. தொல்காப்பியரின் வழக்காக உள்ளது. அடுத்து பாருங்க, சங்க இலக்கியத்தில் போலும் என்ற இடைச்சொல் எந்த வினைக்கு பின் பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னா வந்தன்று. போலும் முற்று வினைக்கு பின். தொல்காப்பியர் கூறாத சில அசை நிலைகளுக்கு இடை சொற்களும் சங்க இலக்கியங்களில் காணப்படுகிறது. பழந்தமிழில் எண் என்பது பெரும்பாலும் அன் சாரிக்கு பின்னரே வருகின்றது. அல் பழந்தமிழ் இலக்கியங்களில் இறப்பில் கால இடைநிலைக்கு பின்னர் மட்டும் வரும். அல் கு பொதுவாக வினை அடிகளுக்கு பின்னர் வருகின்றது. தன்மை ஒருமை காட்டும் சொற்களாக பல இசின் ஈற்று சொற்கள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகிறது. கோடை மேல் திசை காற்றினை கச்சான் கோடை நேர்கோடை வடகோடை என்று வழங்குவது மீனவர்களுடைய வழக்கு ஆகும். மீனவர் வழக்கில் பனிச்சல், தெளிவ, கலக்கு போன்ற சொற்கள் நீர் இவற்றை குறிக்கின்றது. மீனவர் முதலில் எடுக்கும் உப்பினை பொன்னுப்பு என்று அழைப்பர். பசும் கன்றினை கோடேரி என்று அழைப்பது ஹரிசனர் பேச்சு தமிழ் ஆகும். பாத்திரத்தினை ஏனம் என்று அழைப்பது கள்ளர் பேச்சு தமிழ். இன்றைய மலையாள மொழியின் முற்றுவினையில் பால் பகுப்பு காணப்படுவதில்லை. லீலா திலகம் மலையாள மல்லிகை சார்ந்து நூலாகும். கொடை மொழி என்று கடன் வழங்கும் மொழி இதனை குறிப்பிடுவர். திராவிட மொழிகளில் காணப்படும் கல்வெட்டுக்களில் மிக பழமையானது பிராமி கல்வெட்டு மொழியில் அமைந்துள்ளது. வீரசோழியம் 5 அதிகாரங்களை உடையது. கன்னட மொழியில் காணப்படும் முதல் உரைநூல் எது? வட்டார. கன்னட மொழியில் காணப்படும் முதல் உரைநூல் வட்டாரதன. அமுக்த மால்யதா சூடி கொடுத்த நாச்சியார் என்ற நூலின் ஆசிரியர் கிருஷ்ண தேவராயர். பெயரடை வடிவம் எவ்வாறு இயங்கும்? சுட்டு உருபனாக. அஃறிணையில் பால் பாகுபாடு காணப்படுவது இல்லை. ஒருமை பன்மை என்ற பாகுபாடு மட்டும் உள்ளது. அஃறிணையில பால் பாகுபாடு கிடையாது, ஒருமை பன்மை என்ற பாகுபாடு காணப்படுகிறது. 4 என்பதன் மாற்று உருபுகள் நாள் 4. 5 என்பதன் மாற்று உருபுகள் ஐ, ஐந்த், ஐம்,
5. 3 என்பதன் மாற்று உருபுகள் மு, மூ, 3. 2 என்பதன் மாற்று உருபுகள் இரு, 2, இர், ஈர். 1 என்பதன் மாற்று உருபுகள் ஓர், ஒர், ஒரு, 1. ஒரு என்பது எண் சொற்களின் முன்பாக வருகின்றது. மெய் முதல் சொற்களின் பின்னும் மும்மை முதலாக உடைய விகுதிகளின் முன்னும் வருகிறது. 1 என்பது தனி வடிவமாக வரப்பெறுவது உண்டு. 6 என்பதன் மாற்று உருபுகள் அரு, 6. 7 என்பதன் மாற்று உருபுகள் எழு, ஏழ். ஏன் என்பது தனித்து வரக்கூடியது. ஸோ அந்த பகுதியில் மொத்தம் ஒரு 200 வினாக்களானது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 300 வினாக்களானது உங்களுக்கு பார்த்துட்டோம். ஸோ மீதி 200 வினா அடுத்த பயிற்சி வகுப்பில் பார்ப்போம். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு நியூ பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம். ஜூன் 9 இன்று முதல் ஆரம்பிக்கிறோம். ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி யூஜிடிஆர்பிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கக்கூடியது ஜூன் 16 இருந்து. ஸோ ஆகவே இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.